ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்முடைய கவலைகளை யார் மேல் வைக்கலாம் என்று மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட சொன்னா நம்ம பிரச்சனைக்கு நல்ல பதில் சொல்லுவாங்க, நல்ல தீர்வு சொல்லுவாங்க என்று நண்பர்களை எதிர்பார்த்து மக்கள் காணப்படுகிறார்கள். Today, people are looking for their friends to whom they can share their burdens with. Today, I want to tell you, you have a friend, our Lord Jesus Christ, who cares for you. He will not anytime reject your burdens when you cast the burdens upon him. He will always carry your burdens whenever you share your burdens with our Lord Jesus Christ. Such a wonderful God he is. So, cast all your burdens upon him. Throw all your burdens upon him. He will take care of you, and he will take care of your burdens as well. நம்முடைய நண்பர்களிடத்துல நம்முடைய பாரங்களை வைத்தால் அவர்கள் எவ்வளவு நாள் தான் சுமப்பாங்க? ஒரு கட்டம் வரும் பொழுது அவங்களும் உங்களுடைய தொலைபேசிய பார்த்தாவே எடுக்க மாட்டாங்க. ஐயோ, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல, நம்முடைய பிரச்சனைக்கு மேல இவரு பிரச்சனைய சொல்லி நம்ம இருக்கிற கவலையில இவரு இன்னும் கொஞ்சம் கூட்டி வைக்க போறாரு அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள். Those who are tired and weary, come unto me. I will give you rest. This is what our Lord Jesus says. He can carry any kind of problems in your life. He can solve all the problems of your life. Such a wonderful God. There are times you may not know that you can unload your burdens upon our Lord Jesus Christ. Today, he is willingly waiting for your coming to Jesus Christ. ஆண்டவரத்துல நீங்க வரும் பொழுது அவர் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய பாரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு நீங்க உங்க கவலைய ஆண்டவர் மேல் வைக்கிறீங்களா? மகதலேனா மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ தன்னுடைய பாவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளுக்கு அவைகளை மன்னித்து ஆசீர்வதித்தார். There was a woman whose name was Mary Magdalene. She cast all her sins, all her cares upon our Lord Jesus Christ. He took care of her. He blessed her. She became a disciple of our Lord Jesus Christ. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் நீங்களும் இயேசுவை பின்பற்றும்படிக்கு உங்களை அவர் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா பாரங்களையும் சுமக்கிற தேவன் நீர், கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர், அழுகையை மாற்றுகிற தேவன் நீர். உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்திரலும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். அவருடைய நிர்பந்தமான நிலைமையில் காணப்படுகிறார்கள். யாரிடம் சொல்ல முடியாத காரியங்கள், ஒருவரிடத்திலும் அவர்கள் முகமுழிக்க முடியாம காணப்படுகிறாங்க. நீங்க கூட இருங்கப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்யுங்கப்பா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.